இப்போ வர கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துல விசாரிச்சு தான் வராங்க. வாங்கும் போது ஏதோ ஒரு கல்லில் போய் வாங்கிடுறாங்க. ஆனால் விற்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்மள மாரி ஒரு 5-6 கம்பெனியில் செக் பண்ணிவிட்டு அங்கே என்ன ரேட்டு தருவாங்க செக் பண்ணி வராங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கஸ்டமருக்கு ஹையஸ்ட் ரேட்டு தரோம். சென்னையிலே நம்ம வந்து அதிகமான ரேட்டு தரோம். எப்படின்னா நம்ம இன்றைக்கி ரேட்டு நியூ கோல்டு பையிங் எவ்வளோ, ஓல்டு கோல்டு பையிங்கு இன்றைக்கி ரேட்டு என்ன தரோன்னு சொல்லி நம்ம ஹையஸ்ட் ரேட்டு எல்லா கம்பெனியும் நம்ம கம்பேர் பண்ணி தான் நாங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எங்களால் அதிகமாக ரேட்டு தரேன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட கஸ்டமரும் எங்களை நம்பி வராங்க. நாங்கள் ரேட்டு தரோம் அவங்களுக்கு. இப்போ கஸ்டமர்லேருந்து நாங்கள் கோல்டு வாங்கும் போது என்ன பண்ணுவோன்னா கல் நகையாக எங்களுக்கு வருதுன்னா அந்த கல் நகையை நாங்கள் ஒரு எஸ்டிமேட் சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சவரன் நகை வருது, அதில் கல் இருக்குன்னா நாங்கள் ஒரு 3 கிராம் கல் போகுதுன்னா நாங்கள் 3 கிராம் போகுது கல்லுன்னு சொல்லுவோம். கஸ்டமருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 கிராம் இல்லை சார் 3 கிராம் போகாது. சரி மேடம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். கல் தனியாக கோல்டு தனியாக வெயிட்டு போட்டு கஸ்டமருக்கே கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிட்டு போட்டு அப்போ நம்ம கணக்கு பண்ணும்போது கஸ்டமரும் அதை வந்து ஏற்றுப்பாங்க.